அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருமூலர் திருமந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக பிராணாயாமம் என்ற தலைப்பில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பிராணாயாமம் பகுதி 5 இப்போ பார்க்க போகிறோம். திருமூலர் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். இந்த பிராணாயாமம் பயிற்சியால் இரத்தம் சுத்திகரிக்கப்பெறுகிறது. இதனால் கூறலற்ற கோலங்களும் நன்கு புத்துணர்ச்சி அடைகிறது. நரம்புகள், நரம்பு கோஷங்கள், சக்கரங்கள் வீரியமும் விழிப்பு பெற்று நோய்களை தடுக்கும் சக்தியும் மிகுதியாகும். பிராணாயாம சாதகர் இருக்கும் இடமெல்லாம் ஆரோக்கிய ஒளி வீசி சுற்றி இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பலன் பெறுவார்கள். நெஞ்சு நோய்கள் அண்டா, சுக்கிலம் கெட்டுப்படும், மலட்டுத்தன்மை நீங்கும். பிராணாயாமத்தின் பின் தியானம் செய்தால் மனது நிமிடத்தில் அடங்கும். உலகத்தின் துன்பங்கள் கற்பாறை அடி காற்று போல் ஓடிவிடும். நினைவாற்றலோ மிகுதியாக இருக்கும். கல்வியும் கற்பனையும் ஓங்கி வளரும். வில் பவர் என்கிற அந்த இச்சா சக்தி கணக்கின்றி பலனடையும். இறுதியாக வாழ்க்கையின் எல்லா ஆத்ம தரிசனமும் ஏற்படும். ஏன்னா பிராணாயாமம் செஞ்சு தியானம் செஞ்சு தவம் செய்யணும். சரிங்களா? அடுத்து, பிராணாயாமத்தால் ஆயுள் நீடிக்கிறது. இம்முறையால் உடலுக்கு அதிகபட்சமான உயிரியம் கிடைக்கிறது. அதனால் உயிரியம் எப்போதும் தூய்மையாக இருக்கப்படுகிறது. இதுவே ஆரோக்கியத்திற்கான மிக முக்கியமானதாக அமைகிறது. இம்முறையால் சுவாசப்பை அதிகமாய் விரிந்து கொடுப்பதால் மார்பு மிகவும் வலுவடைகிறது. நாளடைவில் சுவாசப்பைகள் அதிகம் கொள்ளளவை அடைகின்றன. அதனால் மார்பு எலும்புகள் நன்கு விரிவடைந்து வலிமையடைகின்றன. இப்பயிற்சியை முக்கியமான காலை மாலை 2 நேரங்களில் அமைத்து கொண்டாலே போதும். முதலில் 5 தடவைகளில் ஆரம்பித்து பின்பு நீட்டிக்கொண்டே போய் சுமார் 1/4 மணி நேரம் வரை இதை செய்யலாம். தேகாரோக்கிய செல்வம் தேடி வந்து நம்மை அடைந்து சாகாவரம் அழைத்திங்கு சாந்தமும் வாழ்ந்திடலாம் என்று ஒரு பாடலை நம்ம பார்க்கலாம். சுவாசத்திற்கும் மனதிற்கும் சம்பந்தம் உண்டு. அதாவது வேக்கஸ் என்று சொல்லப்படும் இச்சைக்கும் அடங்காத நரம்பின் சுரப்பிகளுக்கும் கட்டுப்படுத்தும் வெகு வினோதமானது. இது இதயத்தின் ஆட்சி தலைவனாகும். கும்பகத்தால் இதயத்தை நிறுத்தவும் துடிக்கவும் செய்யவும் முடியும். இது நூல் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது, புலப்படாதது. இது பிராணாயாமை தொட்டு கையாளும் முறையை மிகவும் வியப்பானது. அதாவது பிராணனை தொட்டும் கையாளும் முறை என்பது மிகவும் வியப்பானதாக அமைகிறது. மனம் அடக்கத்திற்கு தக்கவாறு உஸ்வாசம் நிஸ்வாசம், அதாவது மூச்சை உள்ளிழுப்பதும் வெளியிடுவதும் நிதானப்படுத்துகிறது. எண்ணத்தின் ஒழுக்கத்திற்கேற்ப சுவாசம் அடங்குகிறது. சில வினாடிகள் மூச்சின்றியும் கும்பகமும் பெறுகிறது. கும்பகே சித்து நிரோஜதா என்ற பதஞ்சலி சூத்திரம் கூறுகிறது. இதனால் மனதிற்கும் சுவாசத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மனம் விசித்திரமான ஒரு கருவி. அதன் அமைப்பு, அளவு, தன்மை, இருக்கும் இடம், நிறம், வேகம் இவை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் ரசமாக இருக்கும். நல்ல பயனும் உண்டு. அதன் அளவு என்ன என்பது நிச்சயமாக கூற இயலாது. அது மாறும் இயல்பை கொண்டது. பூஜ்ஜியத்திலிருந்து அளவு அப்பாற்பட்ட எங்கும் நிறைந்த நிலை வரை கூறலாம். மனம் எதை பற்றி நினைக்கிறதோ அந்த பொருளின் அளவுக்கு ஏற்றபடி மாறுகிறது. ஒரு குண்டு சிம்மனையை பற்றி நினைக்கும் போது மனமும் அந்த அளவுக்கு சுருங்கி விடுகிறது. அடுத்த கணமே இமயமலையை நினைத்து கொண்டால் அதுவும் மலையளவு பரவி நிற்கிறது. பின்னர் எல்லையற்ற ஆகாயத்தை பற்றி நினைக்கும் போது ஆகாயமாகவும் அது மாறுகிறது. அதில் அடக்கிய கணக்கற்ற நட்சத்திர மண்டலங்களில் எல்லாம் கடந்த பரப்பை கொண்டதாகவும் அது மாறுகிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் நிதர்சனமாக அறியலாம், உணரலாம். அதன் வடிவத்தை ஆராய்ந்து போகுமேனால் அதுவும் இதே கதைதான். எதை பற்றி மனம் எண்ணுகிறதோ அதன் வடிவத்தையும் மனம் ஏற்றுக்கொள்கிறது. தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றினால் தண்ணீரும் அப்பாத்திரத்தின் வடிவம் மாறுகிறதல்லவா? அதுபோல்தான் மனமும். மனம் எண்ணற்ற வடிவங்களையும் எடுத்துக்கொள்கிறது. அதுவும் ஒரு கண்ணாடி தான். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மனமாகிற கண்ணாடியில் தோன்றி பிரகாசிக்கிறது. மனம் ஒரு வகையில் பச்சோந்தியை போன்றது. மனமும் தன் நிறத்தை அவ்வப்போது மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டது. நீங்கள் ஒரு ரோஜா மலரை நினைக்கும் பொழுது உங்கள் மனம் உடனே அந்த மலரின் வடிவம், அளவு, நிறம் 3ஐயும் ஏற்றுக்கொள்கிறது. அடுத்த கணம் பனியை நினைக்கும் பொழுது பனி போல் அதுவும் வெண்மையான நிறமுடையதாக மாறுகிறது. பின் மாங்கனி நினைத்து கொண்டால் அந்த வண்ணமாகவும் மாறுகிறது. மனதின் இருப்பிடம் எது உடலுக்குள் இருக்கிறதா அது வெளியே இருக்கிறதா? இரண்டிலும் தான், அகத்திலும் புறத்திலும். நீங்கள் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் நினைத்து கொள்ளுங்கள், உடனே வள்ளுவர் கோட்டத்திற்கு சென்று. தஞ்சாவூர் நினச்சா தஞ்சாவூருக்கு போயிடும், திருச்சி நினச்சா திருச்சிக்கு போயிடும், கோயம்புத்தூர் நினச்சா கோயம்புத்தூர் போயிடும், திருப்பூர் நினச்சா திருப்பூர் போயிடும். இப்போ நம்ம வகுப்பறையிலே இருக்கோம்.
வகுப்பில் இருக்கும்போது ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருப்பார். வீட்டில் அம்மா சமையல் என்ன செஞ்சு வச்சுருப்பாங்க, அப்போ என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, என்ன கடைக்கு போனால் என்ன வாங்கிட்டு வராங்க, நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும் மனசு. அதுபோல் மனம் வந்து எங்கும் பரவி நிற்கும் தன்மை கொண்டது. அது சுருங்கி விரியும் தன்மையும் கொண்டது. அதான் சுருள் விரு பதிவு அருள்வெளி பதிவளர் அருட்பெருஞ்சோதின்னு வள்ளல் பெருமானும் அதில் வந்து பாடுவார். அருட்பெருஞ்சோதி அகவல்ல. மனதை வந்து நம்ம சுருக்கவும் தெரியணும், விரிக்கவும் தெரியணும். இதுதான் ஓகேங்களா. அதாவது நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா மனமே பல கேட்டகரியாக பிரியும். பல எப்படி நம்ம லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் எப்படி ஃபோல்டர் போடுறோம்ல, அந்த மாதிரி பல ஃபோல்டராக பிரியும். பல பேஜஸை உருவாக்கும். எப்படி உதாரணத்திற்கு இந்த அஷ்டாவதானி சதாவதானி இவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏக சமயத்தில் தொடுக்கப்படும் கேள்விகள், பல கேள்விகள் சரியான விடையை கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறார்கள். அவங்க என்னென்னா ஒவ்வொரு ஃபோல்டராக ஒன்று போட்டுருவாங்க. இப்போ 18 இருக்குது, 100 இருக்குது, 50 இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஃபோல்டரில் இது வந்து என்ன இப்படின்னு நம்ம எப்படி ஃபோல்டரில் நம்ம வந்து நீ ஃபோல்டர்னு வரும்போது அதை நம்ம இதுன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி மனசை வந்து கம்ப்யூட்டர் மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடுவாங்க. ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டு அதில் சேவ் பண்ணிடுவாங்க. இதில் இந்த கட்டம், இதில் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ரீகால் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து வெளில சொல்லிடுவாங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கிற எண்ணம், அடுத்து நம்ம சேவ், அடுத்து வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம், மறுபடியும் ரீலோட் பண்ணுறோம், மறுபடியும் பார்க்குறோம். ஓகேங்களா. மனம் செயல்படுத்துவதை கொண்டு அதை மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என 4 வகையாக பிரிக்கலாம். ஒரு பொருளை பற்றி இப்படியோ அப்படியோ என்று சந்தேகம் எழும் பொழுது அது மனசு. இப்படித்தான் அப்படியானால் என்று தீர்மானம் செய்யும் பொழுது அது புத்தியாகிறது. இப்படித்தான் அப்படியல்ல என்று தீர்மானம் செய்யும் பொழுது அது புத்தி ஆகிறது. ஒரு காரியத்தை செய்கையில் நான் செய்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் தூங்குகிறேன், நான் என்ற கர்வம் தோன்றுகிறதல்லவா, அப்போது அது அகங்காரமாக ஆகிறது. தனக்கு பிரியமான பொருளை தொடர்ந்து எண்ணி நினைவில் வைத்து கொள்ளும் பொழுது அது சித்தம் என்ற பெயராக மாறுகிறது. மனம் செயல்படும் 3 முறையை தெரிந்து கொண்டும் அதன் சரியான வழியில் நாம் வந்து செயல்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அடுத்து மனதின் குற்றம் குறைகள் என்னவென்று பார்ப்போம். 1 வந்து மலம், 2 விஷோபம், 3வது ஆவரணம். மலம்னா அசுத்தம், விஷோபம் என்ன நிலை கொள்ளாமை, ஆவாரணம் அப்படின்னா உரை மறைத்தல். மனம் எப்போதும் மனிதனை தகாத காரியங்களையே செய்ய தூண்டும், உண்மைக்கு புறம்பான வழியையே நமக்கு காட்டும். நிலை கொள்ளாமல் குறிப்பிட்ட நேரம் எந்த பொருளின் மீது கவனம் செலுத்த முடியாது. ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத பல விஷயங்களுக்கு சில சமயம் மனதில் வந்து குவியும். ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத சில எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் வந்து குவியும். சரிங்களா. அடுத்து கடைசியாக ஆவரண தோஷத்தில் காரணமாக மனம் மாயை வசப்பட்டு உண்மையை மறைத்து விடுகிறது. இந்த உலகமே மாயைதான். நாம் காணும் பொருட்கள் அனைத்தும் ஒரு நாள் அழியக்கூடியவையே, ஆனால் அழிவற்றவை போல் தோற்றம் அளிக்கின்றன. அதனால்தான் பேரின்பத்தை தரும் ஆன்மீக வழியை நாம் விட்டுவிடுகிறோம். பின்னால் துயரத்தை தந்தாலும் ஆரம்பத்தில் சுகத்தை தரும் இந்த உலக இன்ப வாழ்க்கையை நாடுகிறோம். இறைவன் தியானம் தன்னலமற்ற தொண்டு செய்து வந்தால் மனதில் உள்ள கல் மனதை அசுத்தத்தை நீக்கி புதிய ஒரு தூய மனமாக ஆக்கி விடலாம். பிராணாயாமம் செய்து வந்தால் மனம் நிலை கொள்ளாமல் இருக்கும் தன்மையை அறவே நீக்கிடலாம். அதில் சந்தேகம் எதுவும் இல்லை. இது அனுபவம் கண்ட உண்மை. ஆன்ம விசாரம் நான் யார் என்ற சதா சிந்தித்து பிறவிதலை போக்கி முயற்சி செய்து வந்தால் ஆவரண தோஷம் உண்மையை மறைக்கும் உரை நீங்கிவிடும். இப்போது பரம்பொருள் பற்றி அறிந்து பேரின்பம் அடையலாம். மனம் கிளர்த்தெழுக்கும் போது படைத்தலும், மனம் மலர்ந்து மனம் பரப்பும் போது காத்தலும், மனம் சிறங்கொண்டு பின் நடுங்கும் போது அழித்தலுமாக நிகழ்கிறது. இத்தகைய பேராண்மை பெற்ற மனதை பிராணாயாம பயிற்சியால் வெகு எளிதாக தனது அடக்கி நடக்க செய்து விடலாம். இதனால் மனதை விட பேராண்மை பெற்றது பிராணாயாமம் என்ற முடிவுக்கு வரலாம் அல்லவா. மனம் பக்குவம் ஏற்பட்டுவிட்டால்தான் இங்கேயும் எப்பொழுதும் சுவாசக அனுபவம், சுகார்வா அனுபவம் பெறலாம். அடுத்து வந்து சக்கரங்களும் வாயுக்களும். என்னென்ன சக்கரங்களுக்கு என்னென்ன வாயு என்று நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். பிராணாயாமத்தின் நன்கு பழகி கொண்டு விட்டால் அதன் பிறகு எதை உங்களால் தவிர்க்க முடியாது ஒருவித இன்பம் பிறந்துவிடும். தொடர்ந்து செய்து வந்தால் அநேக நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதை முன்பே விளக்கியுள்ளோம்.
அதனால் புத்தி கூர்மை ஏற்படுகிறது. எதையும் தாங்கும் இதயம் ஏற்பட்டு விடுகிறது. முகத்தில் அபார தேஜஸ் வளர்ந்துவிடும். உங்களுக்கு எப்போதும் அன்பான வரவேற்பு கிடைக்கும். இவைகளை விட வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? ஏதோ ஒரு பொருளை நீங்கள் விரும்புகிறீர்கள். அது உடம்புக்கு ஆகாது என்று உங்களுக்கு தெரிந்தும் பரவாயில்லை, இந்த ஒரு தடவை சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது என்று மனம் குலைந்து கொடுத்து அதை உண்ணவே சொல்லும், இனிமையாக தூண்டும். ஆனால் பிராணாயாமம் பயிற்சி இருந்தால் அது உடம்புக்கு ஆகாது, வேண்டாம் என்ற உடனே தள்ளிவிடும். பரவாயில்லை என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இதைப்போல் எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். மனம் போனபடி ஆட முடியாது. திமிரியா பிடித்த குதிரையை கடிவாளம் போட்டு அடக்குவது போல திமிரி பிடித்த குதிரைக்கு கடிவாளம் போட்டபடி எப்படி கடிவாளம் போட்டுட்டால் எப்படி நம்ம இழுத்து நமக்கு ஏற்ற மாதிரி அசைக்கிறோமோ அந்த மாதிரி அது போல் எத்தனை உயர்ந்த பலன் கிடைக்கிறது பார்த்தீங்க. பெரிய அதிகாரி ஒருவரை நீங்கள் நேரில் பார்த்து பேச வேண்டும். ஆனால் உங்களுக்கு அவரிடம் போக சங்கஜமாக இருக்கிறது. லேசான அச்சமும் ஏற்படுகிறது. என்ன செய்வது? இந்த நிலையில் நீங்கள் 4-5 பிராணாயாமங்கள் செய்துவிட்டு நேரே அவரிடம் செல்லுங்கள். அச்சம் சங்கோஜம் எல்லாம் பறந்து போய்விடும். நீங்கள் அவரை கண்டு பேசிய காரியம் முடித்து கொண்டு வந்து விடுவீர்கள். அவரிடம் பேசும்போது அவருடைய மூக்கின் நுனியை பார்த்து பேசுங்கள். கண்ணோடு கண் நோக்குவதை விட இந்த மூக்கின் நுனி வழியாக உங்கள் சக்தி எளிதில் பாய்கிறது. உடனே உங்கள் வேண்டுகோள் அவர் அவசியம் இசைந்து விடுவார். இதில் எந்தாலும் சந்தேகமும் இல்லை. இந்த அசாதாரண நிலையை கண்டு நீங்களே வியந்து போவீர்கள். எல்லாம் அந்த பிராணாயாமத்தின் மந்திர வேலைதான். என்றைக்கோ நினைத்து கொண்ட பிராணாயாமத்தை அதிகமாக செய்வதை விட நாள்தோறும் தவறாமல் தொடர்ந்து செய்து வருவதனால் அதிக பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் வைக்கவும். நாள்தோறும் காலையில் எழுந்து தவறாமல் காலை கடன்களை முடிக்கவில்லை, அது போன்ற பிராணாயாமம் பயிற்சிகளையும் உங்கள் காலை கடனோடு சேர்த்து விடுங்கள். எப்படி நம்ம காலையில் எழுந்துச்சி பல்லு வளர்க்குறோம், நம்ம டாய்லெட் போகிறோம், பாத்ரூம் போகிறோம், குளிக்கிறோம், இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம், இந்த மாதிரி பண்ணுற மாதிரி அதையும் நம்ம ருட்டீனாக ஒரு பயிற்சியை நம்ம வச்சுக்கணும். அடுத்து, வாழ்க்கை வசிக்குதல் பெரும்பாலும் இயற்கை நேரத்தை மனிதன் பெறுகிறான். சிறப்பான வாழ்க்கையும் இயற்கை துணை புரிகிறது. உயிரினத்தின் அறிவு ஆற்றல் ஆகியவை வழிகாட்டுவதும் இயற்கை தான். மனித உடல் அறிவு வளர்ச்சிக்கும் இயற்கை தான் நியதிகள் பெரிதும் உதவுகின்றன. இந்த வெளி தோற்றத்துக்கும் வெளியில் உள்ள புறத்துக்கும் இந்த அகத்துக்கும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னா, வெளில செல்றதும் உள்ளே செல்றதும் இந்த மூச்சு காற்று மட்டும்தான். பிராண ஆயமம் பிராணமாகிய வாயுவை அடக்க செய்தல். ஓகேங்களா? பிராணாயாமத்தை பயிற்சி பெற வேண்டும். அறிவளர்ச்சிக்கும் இயற்கையின் நியதிகள் பெரிதும் உதவுகின்றன. அவை எளிதில் பெறவே பிராணாயாம பயிற்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். பிராணாயாமத்தின் அபார சக்தியை தெரிந்து கொண்ட பிறகுதான் அதன் பயிற்சியில் இறங்க வேண்டியதானே. சிறிது தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. இன்றைக்கும் எப்போதும் என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். இப்பொழுது இவ்வளவுக்கே தொடங்கிவிட வேண்டும். ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீண்ட பிராணாயாம பழக்கத்தால் வழக்கமாகவே ஒழுங்கான சுவாசம் நடைபெற தொடங்கிவிடும். பிறகு சுவாசம் சுழிமுனையிலே ஓடி கேவல கும்பகம் சித்திக்கும். வாசி அடங்கி மனம் இதயத்தில் படிந்து கேவல கும்பகத்தை சித்தித்தாலே சிறப்பாகும். புறப்பட்டு புக்கு தெரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மயமாக்கும். உறுப்புகள் சிவக்கும், ரோமம் கருக்கும் என்கிறார் திருமூலர் சித்தர். பிராண அபான வாயுக்களை அடங்கிய ஆண்டு வாயு தாரணை செய்வதை ஒரு நியமமாக பகவத்கீதை போற்றுகிறது. இந்த பிராணாயாம பயிற்சியினால் தேகேந்திரியங்கள் சாவி கொடுத்து கடிகாரம் போல் வேலை செய்யும். நோய் அணுகாது. நாள்தோறும் தவறாமல் முறையோடு பிராணாயாமம் செய்து வந்தால் உடலுக்குள்ள வீணை சதை குறைந்து, அதாவது வீணான சதைகள், அதாவது வீண் சதை, அந்த கொழுப்பெல்லாம் சொல்கிறாங்கள, அந்த சதைகள்லாம் குறைந்து உடல் சாதாரண நிலைக்கு வரும். அதே சமயத்தில் வலிமை வளரும். முகத்தில் இளமை ஒளி வீசும். புத்தி திட்சண்யம் அடையும். கண் பார்வை தெளிவாக நீடிக்கும். நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் ஆற்றல் பெருக்கிக் கொள்வதற்காகவும் பிராணாயாமம் பிராணாயாமம் பல மேன்மையான நன்மைகளை அள்ளி கொடுக்கிறது. அப்படி செய்வதை அது தன் கடமையாக கொண்டுள்ளது என்றால் அது மிகையாகாது. நமது உடலில் அமைப்பு 75,000 நரம்புகளும் மேல் உள்ளன. அவற்றுள் இட, பிங்களா, சுஷ்மனா இம்மூன்றும் முதன்மை பெற்ற நரம்புகளாகும். இவை மூளையினின்று தொடங்கி முதுகெலும்பினுள் உள்ள 3 துளைகளுக்கிடையே செல்கின்றன. மற்ற நரம்புகள் சுத்தமாக்கினால் நீண்ட ஆயுளும் ஆற்றல் பெருக்கமும் எழில் பெற்ற உடலும் ஏதலாம். நாடி தாரணை யோகத்தில் மிகவும் அவசியமான சாதனை ஆகும். இதன் அடிப்படையில்தான் பிராணாயாமம் பயிற்சியின் போது முதுகு தண்டுவடம் சிறிதும் குனியாமல் படுத்து கொள்ள வேண்டும் என்பது அவ்வப்போது வலியுறுத்தப்படுகிறது.
மற்றும் நமது சரீர எந்திரத்தில் 10 வித சக்கரங்கள் உள்ளன. பிராணாயாம பயிற்சியில் அவைகளை தட்டி எழுப்பி நமக்கு நல்ல உயர்ந்த பலனை அளிக்கிறது. இத்துடன் இந்த பிராணாயாமம் 5ஆம் பகுதி முடிவடைகிறது. மீண்டும் 6ஆம் பகுதியில் இந்த சக்கரங்களை பற்றி, சக்கரங்களும் வாயுக்குழும் என்ற பற்றி நம்ம அடுத்த பகுதியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.